அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கோபம், பகை, விரோதம் ஆகியவற்றை மறந்து அன்பை வரவழைக்கக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசிக்கு குரோதி புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது. குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, மீனத்தில் சந்திரன், ராகு, புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். கோடானு கோடி மக்களுக்கு புத்துயிரும் நம்பிக்கையூட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2024 நமது தமிழ் புத்தாண்டு வான சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாக நவகிரக நாயகன், பித்திருக்காரகரான ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேச ராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி வருகிறோம். அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களுடைய அருளை பெறுகிறோம். அன்று தர்ப்பணம், பித்ரு பூஜை, எள்ளுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எள்ளும் தீர்த்தமும் அவர்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் எத்தகைய பிறவியை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்கு தீர்த்தமாகவும் சூரியனின் மூலம் சென்றடையுதுங்க. பாரத மக்களின் பண்பாடும் வழக்கமும் ஒவ்வொரு விசேஷ நாளும் தெய்வத்தையும், மறைந்த முன்னோர்களையும், தாய் தந்தையரையும், பெரியோர்களை பூஜிப்பதே ஆகுங்க. வசதியுள்ளவர்கள் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் திருக்கோவில்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் ஆகுங்க. நவகிரக சஞ்சார நிலைகளின் அடிப்படையில் தான் உலகில் பருவங்களும் மாறி மாறி வருகின்றன. ஒவ்வொரு பருவத்தையும் ருது என கூறுகிறதுங்க வான சாஸ்திரம். அப்படிப்பட்ட இந்த வான சாஸ்திரத்தின் அடிப்படையில் நிகழ இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரேஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கோல்சார விதிகளின்படி சூரியன், குரு மற்றும் புதன் ஆகியோர் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்கங்க. இந்த புத்தாண்டனுடைய ஆரம்பத்துல சுக்கிரன், சனி உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. இந்த ஆடி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி வரை பண நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது என கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. திட்டமிட்டு செலவு செய்து வந்தால் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறைய இருக்குது. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல இது மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்படுங்க. வெளியூர் பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்களையும் உத்தியோக சம்பந்தமான ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதிக அலைச்சல், ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லதுங்க. வரும் ஓராண்டு காலத்திற்கு மிகவும் அவசியமாக எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது முன்கூட்டி அறிந்து கொள்வதற்கு மட்டுமே ஜோதிடக்கலை உள்ளது என சிலர் நினைப்பது சரியில்லைங்க. குறிப்பிட்ட கிரக நிலைகள் சேரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எத்தகைய அம்சங்கள்ல நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பவற்றை நமக்கு அறிவூட்டி நமக்கு பாதுகாக்குதுங்க இந்த ஜோதிடக்கலை. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. மேலதிகாரிகளுடன் பழகும் போதும் பேசும் போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது எத்தகைய அவசியம் என்பதை ஜோதிடக்கலை விவரிக்குது. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது
இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல மிதுன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, போட்டிகள் அதிகரித்தாலும் உங்களுடைய திறமையினால் அவற்றை முறியடித்து உங்களுடைய விற்பனையை பாதுகாத்து கொள்வீங்க என கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. வியாபாரத்தை அதிகரிப்பதற்காக ஏற்கும் வெளியூர் பயணங்களும் லாபகரமாக இருக்குங்க. பிரதி தொழிலதிபர்களுடன் கூட்டு தொழில் கையெழுத்தாகுங்க. விற்பனை நிலையங்களை அதிகரிப்பதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு ஆண்டாதான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு நிதி நிறுவனங்களுடைய பொருளுதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிகவும் நல்லதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த இறக்குமதி துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகி அதன் காரணமாக லாபம் உயர இருக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் புத்தாண்டு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால இவ்விடத்தில் இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டுள்ளதை குறிப்பிட்டு காட்டுதுங்க. சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த மாற்றம் நன்மையை தருங்க. சூரியன் அனுகூலமாக இருப்பதால செல்வாக்குள்ள பிரமுகர் ஒருவருடைய தொடர்பும் அதன் காரணமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த திருப்பமும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரக நிலைகளின்படி மிதுன ராசி மாணவ மாணவியருக்கு மாசி மாதம் 27ஆம் தேதி வரை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மாசி 28ஆம் தேதியிலிருந்து படிப்பில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அப்போது சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க. நேர்முக தேர்வுகள் இருப்பின் மிக தெளிவாக பதிலளிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். கூடிய விரைவில் வெளியில் அலைவதை குறைத்து கொள்வது நல்லது. மிதுன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வயல் பணிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால பணம் விரயமாகுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா கவலை அளிக்குங்க. அண்டை நிலத்தவரோடு பகையுணர்வு மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நவீன விவசாய கருவிகள் கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மிதுன ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான ஒரு ஆண்டு என்று தாங்க சொல்ல வேண்டும். குறைந்த வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது மிகவும் சிரமங்க. சப்தமஸ்தானத்திற்கு சிறிது தோஷம் ஏற்பட்டுள்ளதான கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையுங்க. அதனால் மன நிம்மதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு முறை சூரியனார் கோவிலுக்கு சென்று 9 நவகிரகங்களுக்கும் நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.